அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய வயல்வெளிக்கு வந்திருக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் ஓரமூர்த்திங்க. இந்த சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நாங்கள் பேசிப்போம். ஒரு குருவியை அவங்க அக்கா விட்டுட்டு போயிட்டு, அதனால் அது எப்போ பார்த்தாலும் அது அக்கா அக்கான்னு தான் கத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த குருவியினுடைய பேரும் எனக்கு தெரியல, ஆனால் அது உண்மையாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் அது கத்தும்போது பாருங்கள், இந்த கத்துது பாருங்கள், மரத்தில் உட்காந்து கத்துது. அக்கா அக்கான்னு கத்துற மாதிரியே அது இருக்கும். அதனால் அவங்க அக்காவை கூப்பிட்டுட்டே இருக்கும் அந்த குருவிங்கிற மாதிரி சின்ன வயசில் சொல்லுவாங்க நாங்கள்லாம் வயலுக்கு வரும்போது. குருவி காணோம். எவ்வளோ இயற்கை வளங்களை பாருங்கள். இந்த நொணா செடியை அதுக்கு முன்னாடி நான் வெட்ட சொல்லிடுவேன், இடைஞ்சலாக இருக்குன்னு. இந்த நொணா செடியை வெட்ட சொல்கிறதே இல்லை, இதனுடைய அருமை தெரிஞ்சதுக்கு பிறகு. இது பாருங்கள், நொணா பழம். வயலுக்கு வந்தால் இதில் 2 பழம் பறித்து சாப்பிட்றது. இதை தான் டானிக்காக மாற்றி நுணாப்பழம் டானிக்குன்னு சொல்லி விற்கிறாங்க. இது பாருங்கள், எவ்வளவு இயற்கை வளங்கள் முன்னுக்கு வருதோ அவ்வளோது வியாபார ரீதியான சமாச்சாரங்களும் உள்ளே வந்துடுது. வியாபாரம் மிக விரைவாக வருது. நம்ம இயற்கை வேளாண்மைங்கிறது ரொம்ப பொறுமையாக பண்ணுறோம், ஆனால் அதை தாண்டி போயிடுது வியாபார யுக்திலாம். நுணாப்பழம் வயலுக்கு வந்தால் பறிச்சுட்டிங்களா, அதனால் நுணா மரத்தை வெட்டிடாதீங்க. ஒரு அருமையான இயற்கை சூழல். கற்றுது பாருங்கள். நன்றி, வணக்கம்.